الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا வான்மறை வகுத்தழித்து வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழ் அனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ் தாபிஈன்கள், இமாம்கள், நம்மவர்கள், நல்லவர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அமைதி நிற எண்ணெயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு புனிதமான ரமலான் மாதத்தில் தரவிருக்கிற எல்லா நிஅமத்துகளையும் எல்லா விதமான வசந்தங்களையும் நமக்கு நிறைவாகவும் நிரப்பமாகவும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. புனிதம் நிறைந்த இந்த தக்வா மேடையில் ஜும்ஆ தினத்தில் இன்று நாம் தேர்ந்து தெளிவடைகிற விஷயம் நோன்பின் நோக்கம் என்ன, நோன்பின் மாண்பும் அதனது நோக்கமும் என்ன என்பதை குறித்து நாம் பேசவிருக்கிறோம். நல்லதை பேசவும் அதை குறித்து சிந்திக்கவும் வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. மேன்மையானவர்களே, இந்த ரமலான் மாதத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கிற இந்த நோன்பு என்பது நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு முன்னுண்டான சமுதாயத்தினர்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற அந்த வார்த்தையில் சூரத்துல் பக்ராவினுடைய 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில் அல்லாஹ் பதிவிடுகிறார். நோன்பினுடைய மாண்பு என்ன, நோன்பினுடைய நோக்கம் என்ன? இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கென தன்னோடு அடியார்கள் நெருங்க வேண்டும், இபாதத்தின் வாயிலாக இன்னபிற நல்ல அமல்களின் வாயிலாக தன் அடியார்களோடு அல்லாஹ் இணங்க வேண்டும், அடியார்களோடு அல்லாஹ் நெருக்கமாகவும் அல்லாஹ்வோடு அடியார்களையும் நெருக்க வைக்கக்கூடிய ஒரு மாதம் புனிதம்
எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை நெறிமுறையை, வாழ்க்கை சித்தாந்தத்தை அல் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு குர்ஆனை தந்த மாதம். அதற்கு வாழ்க்கையாக வாக்காக வாழ்ந்து காட்டிய அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு புனிதமிகு இந்த மாதத்தின் சிறப்புகளை, சிறப்பு இயல்புகளை, தனித்தன்மைகளை தனித்துவப்படுத்தி தந்த ஒரு மாதம். 1000 இரவை விட ஒரு இரவு சிறந்தது என்று ஒரு இரவை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லி இருக்கிற மாதம் இந்த புனிதமிகு ரமலானின் மாதம். இந்த ரமலானின் மாதத்தில் மனிதர்களுக்கு 5 கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கிற இந்த இந்த நோன்பு, நம்மில் மிகுதமானவர்கள் இந்த நோன்பை நோற்றவர்களாக இந்த முதல் ஜுமாவில் நாம் வீற்றிருக்கிறோம். இந்த நோன்பின் நோக்கமும் நோன்பின் மாண்பும் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை குறிப்பிட்டு பேசுகிற பொழுது ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அழைத்து லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக வேண்டும் என்று அல்லாஹ் முடிக்கிறார். நம்மோடு பழகக்கூடிய பிற சமய சகோதரர்கள் அல்லது இஸ்லாமை குறித்து உண்டான சரியான ஒரு சிந்தனை இல்லாத ஒரு நபர்கள், இஸ்லாத்தின் நியமங்களை தேர்ந்து தெளிவடையாத சில மக்கள், உண்ணாமல் இருப்பதற்கும் நீங்கள் பானம் பருகாமல் இருப்பதற்கும் உங்கள் இறைவனுக்கு என்ன ஆசை வந்துவிட்டது என்று வினா எழுப்புவதுண்டு. நீங்கள் சாப்பிடாமலும் நீர் ஆகாரங்கள் உட்கொள்ளாமல் இருப்பதிலும் உங்களது இறைவனுக்கு என்ன ஆனந்தம் அப்படின்னு இறை சிந்தனையை சவராக தப்பிதமாக விளங்குவர்கள் கேட்பதுண்டு. நாம் பசிவட்டினியோடு இருக்க வேண்டும், நாம் தாகித்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. நாம நல்லா இருக்கணும், என்னுடைய அடியார்கள் எனக்கு அடியார்களாக வாழ வேண்டும் என்பதை பறைசாற்றுவதற்கு தான் இந்த நோன்பு. இந்த நோன்பின் நோக்கம் என்ன? முத்தகீன்களாக வேண்டும் என்பதற்கு இந்த நோன்பு. இந்த நோன்பு என்ன? அல்லாஹ்வுடைய வழியில், அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய காசு பணங்களை, உங்களது நேரங்களை, உங்களது மனைவி மக்களை, உங்களது வாழ்வை, உங்களது ஹயாத்தை, உங்களது மௌத்தை அல்லாஹ்விற்கு உகப்பான வழியில் அல்லாஹ் ரசூல் கற்பித்து காண்பித்து தந்த வழிமுறையில் நேரிய சிந்தனையோடு நேரான ஒரு இலக்கை நோக்கி பயணப்படுகிற அந்த பயணத்திற்கு ஆதரவாக ஊக்குவிக்கிற மாதம் இந்த புனிதமிகு ரமலானின் மாதம். அதை பக்குவப்படுத்துவதற்கு இந்த நோன்பு. அந்த நோன்பை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது நம்மோடு அணுகக்கூடிய அந்த அணுகுமுறை, அல்லாஹ் அங்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சொல்லாடல், வார்த்தை பிரயோகம், அந்த வார்த்தை பிரயோகத்தின் வாயிலாக நம்மை அல்லாஹ் கையகப்படுத்துகிற அந்த ஹேண்ட்ஓவர் பண்ணக்கூடிய அந்த 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 அப்ரோச் இருக்கு பாருங்க, அது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பக்குவப்படுத்தி கல்வி செல்வதற்கு ஆயத்தப்படுத்தி அனுப்பி வைப்பதை போல ஒரு பாசநேசத்தோடு அல்லாஹ் அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான்? குறிப்பிடுகிறான். அதை படித்து பாருங்கள், ரொம்ப ஸ்லாகித்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். யாய் வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என் விசுவாசிகளே என்று அழைக்கிறான். மக்களே என்று அழைக்கவில்லை, யாயுஹன்னாஸ் மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை. ஈமான் கொண்ட என் இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வையும் ரசூலையும் தன்னுடைய உள்ளத்திலும் தன் இல்லத்திலும் தாங்கி நிற்கிற, எனக்காக வாழுகிற ஈமான்தாரிகளே, ஈமானில் நிரப்பமானவர்களே, ஈமானுக்காக வேண்டி போராடுகிற பெருமக்களே என்று அல்லாஹ் நம்மை செல்ல பெயரை வைத்து ஒரு நிக்நேம், ஒரு பெட்நேம் வச்சிருப்போம். நம்ம பிள்ளைக்கு என்ன பேரு அழைப்பதற்கு ஒரு பெயர் வைத்திருந்தாலும் நாம் அழைப்பதற்கு ஒரு செல்ல பேரு நாம நம்ம பிள்ளைக்கு வச்சிருப்போம். இது பாசத்தின் வெளிப்பாடு, அன்பின் முகவரி, அன்பின் அடையாளம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். மக்களே என்று அழைக்கவில்லை, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட என் விசுவாசிகளே என்று அழைக்கிறான். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நான் பெற்ற மகனே மகளே, இந்த பருவத்தில் நீ கல்வி செல்ல வேண்டும், நீ பாடம் படிக்க வேண்டும், அறிவை தேட வேண்டும் என்று
ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு கரிசனையோடு உபசரித்து சொல்லக்கூடிய வார்த்தையை போல உங்கள் மீது இப்பொழுது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்க மட்டும் இல்ல, கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயத்தை போலவே உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீ மட்டும் ஸ்கூலுக்கு போல, நீ மட்டும் மதரசாவுக்கு போல, நீ மட்டும் குடும்பத்தை பிரிந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு நீ மட்டும் போகல. உங்களுக்கு முன்னால் இருந்த உன்னுடைய அண்ணன் தம்பி, உன்னுடைய அக்காள் தங்கை, அல்லது உங்களுடைய உறவினர், உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவருடைய நட்பு வட்டாரம் எல்லாரும் போயிருக்கிறாங்க. எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க, கல்வி தேட போயிருக்கிறாங்க. அதனால நீனும் போகணும் அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு ஒரு 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 தாய் தன் சேய்க்கு அறிவுரை கூறுவாளா இல்லையா? அதுபோல் அல்லாஹ் சொல்கிறான், கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அவர்களுக்கு விதியாக்கியது போலவே உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி அதற்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, அதற்கு கிடைக்கக்கூடிய ஃபாயிதாக்கள், அதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக வேண்டும். இன்னென்ன படிப்பை படித்தா, இன்னென்ன கோர்ஸை முடித்தா நீ இன்னென்ன ஜாபுக்கு போகலாம், நீ இன்னென்ன இன்கம் வாங்கலாம், இந்த அளவிற்கு இந்த உலகத்திலே நீ தலை நிமிர்ந்து தன்னிறைவோடு பொருளாதாரத்திலும் இன்ன பிற வசதி வாய்ப்புகளையும் நீ வாழலாம் என்று சொல்வதை போல அதை விட மேலாக இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு உகந்தது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆகும் பொருட்டு என்று அல்லாஹ் நோன்பின் முழுமையான நோக்கத்தை விவரிக்கிறார். இன்றைக்கு நாம் எத்தனையோ ரமலானை கடந்திருப்போம், எத்தனையோ ரமலானில் நோன்பு நோற்றிருப்போம். இந்த நோன்பு நமக்கு தக்குவாவை தந்ததா? லஅல்லக்கும் தத்தகூன், முத்தகீன்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை குறித்து சிராயித்து சொன்னானே, அப்படிப்பட்ட முத்தகீன்களாக நாம் வாழ்ந்தோமா என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்குமாய் ஒரு சிந்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுக்கு பசியையும் தாகத்தையும் தவிர எதுவும் மிஞ்சுவதில்லை அப்படின்னாங்க. அவர்கள் பசித்து இருப்பதும் தாகித்து இருப்பதும் தான் அவர்களுக்கு கிடைத்தது, அதனால் என்ன பயனும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, முத்தகீன்களாக நம்மை மாற்றியதா இந்த நோன்பு, இந்த தொழுகை குறித்து அல்லாஹ் என்ன பேசுகிறான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான அருவருப்பான விஷயத்தை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடியது இந்த தொழுகைங்கிறான். அப்ப இவை இரண்டும் முஃமினுடைய இரண்டு கண்களாக இருக்கிறது. ஆனால் இதிலே நாம் கடமைக்காக செய்கிறோமா அல்லது இறைவனுக்காக கடமையாற்ற வேண்டுமே என்ற நோக்கத்தோடு அது எதனால் கடமையாக்கப்பட்டது என்கிற உள்ளுணர்வை உணர்ந்து அதை உணர்த்துகிற விதமாக இன்றைக்கு நாமும் நீங்களும் நோன்பு வைத்திருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். எங்க சீசன் தக்குவா, சீசன் வார முசல்லி வருட முசல்லியை போல ஏதோ ரமலான் வந்தது, நோன்பு நோற்றோம், நியத்து வைத்தோம், சகர் சாப்பிட்டோம், இஃப்தார் முடித்தோம், இனி அடுத்த நோன்புக்கு பார்க்கலாம் என்று போகக்கூடிய அளவிற்கு நம்முடைய தொடர்பை பள்ளிகளோடும் பள்ளியை நம்முடைய தொடர்புகளையும் நாம் ஆக்கியிருக்கிறோமா என்று ஒரு சிந்தியுங்கள். ஏனைய தொழுகையில நமக்கு லுகருக்கு ஆளக்கானது, அசருக்கு ஆளக்கானது, மாஷா அல்லாஹ் நோன்பு வந்துட்டா எப்படி அந்த அசரு மக்ரிபு லுகர் ஃபுல்லா பள்ளியாசல் நிரம்புத. மற்ற நேரம் காம சொல்வதுக்கு ஆளை பார்க்க வேண்டியதா இருக்கு, கேட்ல யாரும் வராங்களா? அப்ப நாம யோசிக்கணும், இதுவெல்லாம் நம்முடைய வியாபாரத்தில் இருக்கிறோம், கடையில இருக்கிறோம், நம்ம வர முடியல அப்படின்னு எல்லா காரணத்தையும் நம்ம சொல்லலாம். ஆனால் நோன்பு என்று வருகிற பொழுது உங்களுடைய கால்கள் பள்ளியை நோக்கி விரைந்தன. அல்ஹம்துலில்லாஹ் வேற வேற பள்ளியில தொழுகிறவங்க அது சரி இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. ஆனால் இந்த நோன்பு என்று வருகிற பொழுது இந்த 5 வக்தையும் நாம சரியா தொழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருகிறதா இல்லையா? இதுதான் உங்களுக்கு இந்த நோன்பு தரக்கூடிய பாடம். அது ஷப்பான் மாசத்திலேயே வரமாட்டேங்குன்னு தான் தெரியல. நோன்பை பெற வளர்பிறையை பார்த்ததிலிருந்து அடுத்து தேய்பிறையோடு ஈமான் தேய்ச்சி போறது அது நோக்கம் அல்ல. வளர்பிறையை பார்த்து சப்பு வருவதும் தேய்பிறையை பார்த்து தேய்ந்து போவதும்
இந்த காலம் கடந்து கடந்து ஒரு ஞானம் பிறக்கும் பாருங்க. ஒரு 25 வயசுல நாம சொல்லி இருக்கக்கூடிய நாம யோசித்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லதாகப்படும், நல்லதாக அல்ல மிகச்சரியாகப்படும். அதுல யாரும் குறுக்கிட்டாலும் கோபம் வரும். அடுத்த ஒரு 30 வயசு வரும்பொழுது ஆமா அவர் சொல்றது சரிதானே அப்படின்னு வரும். அடுத்த ஒரு 35-40 வயசு வரும் பொழுது 25 வயசுல அந்த காரியத்தை அப்படி நம்ம இது பண்ணிடுறாங்க, அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு நம்ம உணர்றோமா இல்லையா? அப்படி அந்த காலம் கடந்து ஞானம் பிறக்கும் என்பார்கள். அப்படி அல்ல, இந்த நோன்பு என்பது உங்களுக்கு அன்றைக்கே ஞானம் பிறக்க வைக்கிறது. நோன்பு வாயில வச்சுட்டு சரியான வார்த்தைகள் எப்படி பேசணுங்கிற வார்த்தையை மட்டும்தான் நம்ம பேசுவோம், சென்சார் பண்ணி நம்ம பேசுவோம், தணிக்கை செய்து பேசுவோம். அதுதான் தக்குவானுடைய மாண்பு. இதே மாதிரி உண்டான ஒரு சொல்லாடல், ஒரு நடைமுறை உங்களுக்கு ஏனைய நாளிலும் வர வேண்டும். ரமதான் மட்டுங்க பள்ளியோட தக்குவாவோட நம்ம இருக்கணும் என்பது அல்ல, இதை போல ஏனைய நாட்களிலும் வரணும் என்பதுதான் இந்த நோன்பு உங்களுக்கு தரக்கூடிய பாடம். லஅல்லக்கும் தத்தகூன், முத்தகீன்களாக இந்த நோன்பு உங்களை மாற்றியதா? இது மாதிரி விஷயங்களில் தான் உங்களுக்கு தக்குவா கிடைக்கும். வேற எங்கேயும் போய் வாங்க முடியுமா தக்குவாவை? அல்லது யாரிலிருந்து பெற முடியுமா? தக்குவா என்பது உள்ளம் சார்ந்த ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வரியில் தக்குவாவிற்கு விளக்கம் சொல்வார்கள். இத்தகுல்லாஹ ஃபிஸ் சிர்ரி வல் இலன். நீ தனிமையில் இருக்கிற பொழுதும் நீ பகிரங்கத்தில் இருக்கிற பொழுதும் அல்லாஹ்வை பயப்படு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நோன்பின் காலங்களில் தீய ஒரு பார்வையை பார்க்க கூடாது, தீய காரியத்தின்பால் நாம் நடக்கக்கூடாது, தீய சிந்தனை நமக்கு எழக்கூடாது என்றெல்லாம் தீமையை தடுத்து தவிர்த்து வாழுகிற நாம், நன்மையின்பால் முனைப்புடனும் ஒரு உறுதியுடனும் செய்யக்கூடிய நாம், அதை முழு ஈடுபாடோடு புரியக்கூடிய நாம், இந்த பக்குவத்தை விதைக்கிற இந்த நோன்பின் மாண்பை நாம் உள்ளூர உணர்ந்தால் ஏனைய நாட்களும் அப்படி வாழலாம். ஏனைய நாட்களிலும் ஃபஜ்ருக்கு வரலாம். ஏனைய நாட்களிலும் கடை என்பது வேறு, வியாபாரம் என்பது வேறு, அல்லாஹ் தருகிறான் என்ற ஒரு எண்ணத்தோடு அவன் மீது தவக்குலை வைத்து நம்முடைய ஈமான் பலம் பெறும், நம் ஈமான் உறுதி பெறும். இதைத்தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆகும் பொருட்டு அல்லாஹ் உங்களுக்கு இந்த நோன்பை விதியாக்கி இருக்கிறான். சில நபர்கள் சொல்வார்கள் ஏழைகளுடைய பசியை உணர்வதற்கு நோன்பு என்று. செல்வந்தர்களுக்கும் அல்லாஹ் அதை கடமையாக்கி இருக்கிறானே. இந்த நோன்பை எந்த காரணத்தினாலும் நாம் தவிர்த்திட முடியாது. அல்லாஹ் சில எக்ஸ்கியூஸ் சொல்லி இருக்கிறான். நோயாளிகளுக்கு நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் நீங்கள் வேறு நாட்களில் அதை நோற்றுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆனால் இதே மாதிரி உண்டான ஒரு விஷயங்களை நாம் அனுசரித்து இந்த நோன்பை கடைபிடிக்கிறோமா என்று யோசியுங்கள். பல பேர் இன்னைக்கு நோன்பை பிஸ்னஸோட கனெக்ட் பண்ணுறாங்கல்ல. எனக்கு கடுமையான வேலைங்க, ரெஸ்ட் எடுக்கே டைம் இல்லை, அதனால் நான் என்ன நோன்பு வைக்கிறது சொல்லலாம். அது இருக்கிற காரணம் சொல்லிக்கலாம், அல்லாட்ட சொல்ல முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் ஃபர்துக்காக வேண்டி உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட குத்திப அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிற அந்த கடமைகளில் நீங்கள் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி அல்லாஹ்விடம் தப்பிக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக விளங்குங்க. பயணம் என்று இருக்கிறது, ஆனால் பயணம் அந்த காலத்தினுடைய பயணமாக இருந்துச்சு. இப்பவும் சில பயணங்கள் நமக்கு ரொம்ப இலகுவா இருக்குது. எப்படி நம்ம முக்கியமாக வீட்டில் இருந்தா, ஊரில் இருந்தா நாம எவ்வளோ நிம்மதியாக இருப்போமோ அதை விட இன்னைக்கு இப்போ திடீர்னு காலையிலேருந்து கிளம்பி போகிறோம், சென்னைக்கு போகிறோம், வால்வோ பஸ் ஏசியில் போகிறோம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. இதே மாதிரி பயணங்கள்லாம் நமக்கு தெரியும், நம்ம வைக்கலாம் அப்படின்னா வச்சிடணும். காரணங்கள் நம்மளுடைய மனதை பொறுத்து நல்லா யோசிக்கணும். காரணம் சொல்லிட்டு இருந்தா கபூர் வரை நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை யோசிக்க வேண்டும். அப்புறம் தொழிலை காரணம் காட்டி அல்லது நாம் செய்யக்கூடிய முதலீடுகளை காரணம் காட்டி அல்லாஹ்விடத்தில் இந்த நோன்பை நாம் தட்டி கழித்து விட முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும், இந்த சமூகம் உணர வேண்டும்.
ரொம்ப கேஷுவலா இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். அலி ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருமானாராக இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா, இறைவா நான் கடுமையான இந்த வெப்ப காலங்களில் நோன்பு உனக்காக வைக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஈமான் எப்படி இருக்கு, நம்முடைய மக்களுடைய ஈமானுடைய நிலைமை எப்படி இருக்கு? இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் தண்ணி வச்சு குடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குத்திப அலைக்கும், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கடமை, மாற்றுவதற்கு இரு கருத்திற்கு இடமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோயாளிகளாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் ஃபிதியாவாக நீங்கள் கொடுக்கணும் என்றும், இன்னும் நீங்கள் பெண்களாக இருந்தால் அந்த ஒரு மென்சஸ் பீரியட்ல அந்த ஒரு சமயத்திலும் கூட அவர்களுக்கு இயற்கை வாதைகள் இருந்தாலும் அந்த நிலைமையிலும் கூட நோன்பை கலா செய்வது கடமை என்று மார்க்கம் போதிக்கிறது. அந்த அடிப்படையில் கடமையாக்கப்பட்டிருக்கிற இந்த நோன்பை இன்றைக்கு நாம் என்னென்ன காரணங்களாலும் தட்டி கழிக்கிறோம் என்றால், நம்முடைய தக்குவா எப்படி உயரும், நம்முடைய இறையச்சம் எப்படி வளரும், அல்லாஹ்வோடு எப்படி நாம் இணைந்து இசைந்து வாழ முடியும். தற்காலிக தக்குவா மாதிரி தான் இருக்கும். சீசன் வந்த உடனே தொப்பையை ஊற்றிட்டு அல்லா அல்லான்னு வர்றது, அதுக்கப்புறம் பெருநாப்பறையை பார்த்துட்டோன்னா அல்ஹம்துலில்லாஹ், இனி அடுத்த பெருநாக்கு அச்சரத்தை பார்த்துக்கலாம், பள்ளியாசலை பார்த்துக்கலாம், போன மாதிரி தான் இருக்கும். நல்லா யோசிக்கணும் அன்பிற்கினியவர்களை, நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்மை பண்படுத்தியதா பக்குவப்படுத்தியதா என்பதை யோசியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நமக்கு சொல்வார்கள், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், ஆரோக்கியம் அடைவீர்கள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிங்க பசித்து இருப்பது, தாகித்து இருப்பது எப்படி நமக்கு ஆரோக்கியத்தை தரும்? நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உணவுகளை சாப்பிட்டாதானே ரொம்ப ஹெல்த்தியா இருக்க முடியுமா? நீங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தா எப்படி மினரல்ஸ் கிடைக்கும், எப்படி விட்டமின்ஸ் கிடைக்கும், புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மருத்துவம், இன்றைக்கு இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது? கொஞ்ச காலங்களாவது பட்டினி போடுங்க, எம்டி ஸ்டமக்கோட இருங்க, உங்களுக்கு ஏற்படக்கூடிய இறந்த டெட் செல்கள், உடல்ல இருக்கக்கூடிய இறந்த சற்கள் உயிர் பெறுகின்றன, செரிமானம் டைஜஷன் உங்களுக்கு சரியாகின்றன. அப்ப இப்படிலாம் காரணம் நிறைய சொல்றாங்க மருத்துவர்கள் மெடிக்கல் ரிசர்ச்ல. ஆனால் இதை ஒற்றை வார்த்தையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆரோக்கியம் அடைவீர்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஆரோக்கியத்தின் வழிமுறை இங்க இருக்குது, இந்த நோன்பிலே இருக்கிறது. அப்ப இதற்காக வேண்டித்தான் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான் நோன்பை. லஅல்லக்கும் தத்தகுன், முத்தகீன்களாக நீங்கள் மாறுங்கள். இன்னும் முத்தகீன்களுடைய தன்மை என்ன? வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு என்பது நல்ல முடிவாக, அல்லாஹ்விற்கு உகப்பான முடிவாக அமையும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். முத்தகீன்களுக்கே இது வாய்க்கும். முத்தகீன்களுக்கு எந்த ஆதாரங்களும் தேவையில்லை. அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறார்கள், அதை கடைபிடித்து வாழ்வதுதான் அவர்களது வாழ்க்கையின் நெறி. அப்படின்னா அல்லாஹ்வோடு நீங்கள் இரண்டரை கலந்து விட வேண்டும், ஆன்மீகத்திலே நீங்கள் திளைத்தவர்களாக ஆக வேண்டும், அல்லாஹ் ரசூலை உங்களது கல்விலே தாங்கி நீங்கள் வாழ வேண்டும். வாழும் பொழுதே வாழணும், வாழும் பொழுதே அல்லாஹ் ரசூல் அல் குர்ஆன் கஅபா கிப்லா என்ற ஒரு சிந்தனையோடு வாழணும். அதை விட்டுட்டு இறந்த உடனே கபூர்ல வச்சுட்டு அல்லான்னு நீங்க பதில் சொல்லுங்க, உங்களுடைய நபி ரசூல்னு பதில் சொல்லுங்கன்னு அங்க உட்கார்ந்து ஒரு ஸ்பெஷல் சிலபஸ் மாதிரி அங்க பாடம் நடத்திட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம்? நல்லா யோசிக்கணும். வாழும் பொழுதே அல்லாஹ் ரசூல் என்கிற உணர்வை உணராதவர்கள், அதை பிறருக்கும் உணர்த்தாதவர்கள், மண்ணறையில் சென்று இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லியும், அல்லது நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், இப்படி மலக்குமார்கள் வந்தா நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு லாஜிக் இருக்குதுங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப வாழும் பொழுது அனைத்தையும் மறந்துடுறோம், வாழுகிற பொழுது அல்லாஹ் ரசூலை புறமுதுகளை தள்ளி விடுகிறோம், இந்த இன்பமயமான வாழ்க்கைக்கு அடிக்ட் ஆகிறோம், அடிமையாகிறோம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தை நினைச்சு பாருங்க, அக்ஸிரு திக்ர ஆதிமில் லத்தாத், இன்பங்களை முறியடிக்கக்கூடிய, உங்களை அல்லாஹ்வோடு நெருக்கி
வைக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு காரணம் இதுதான். அன்பிற்குரியவர்களை யோசித்து பாருங்க, ரமலான்ல சென்ற வருடம் இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லையே. யோசிச்சு பாருங்க, நாம அடுத்ததில் இருப்போமா? அதில் அல்லாஹ் 1000 தந்திருக்கிறானா என்பதை நாம் இழங்கணும். எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அனைத்து நிறைய ரமலானை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை தரட்டும். நல்லவர்கள் அதிகமாக புரியக்கூடிய அந்த உடல் வலிமையும் உள்ளத்தின் வலிமையும் அல்லாஹ் தரட்டும். ஆனால் உத்தரவாதம் சொல்ல முடியுமாங்க? அப்புறம் இந்த ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, இந்த துன்யா என்பது அற்பமானது, சொற்பமானது. இந்த சொற்ப காலங்களில் நாம் நம்முடைய மன்னரைக்காக மறுமைக்காக வேண்டி என்ன தயாரிப்புகள் செய்தோம் என்பதை நாம் உணர வேண்டும். சும்மா நாம நோன்பு வைத்தோம், நாம நோன்பு திறந்தோம் என்று அல்லாமல் நம்முடைய ஈமான் எங்கு செல்கிறது, நம்முடைய தக்குவா எங்கு செல்கிறது, நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நடைத்தைகள் எங்கு செல்கிறது என்று கண்காணிக்கப்படுகிறோம் என்ற உணர்வில் நாம் என்ன செய்கிறோம்? நோன்பு வைக்க வேண்டும். இன்னும் சில நபர்கள் நோன்பு வைத்து அந்த நோன்பை ஃபசாதாக்கக்கூடிய பாழ்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஃபோனை பார்த்துக்கிட்டு அல்லது இந்த ஹெட்ஃபோன், இந்த சவுட்டு மிஷினை காதில் மாட்டிக்கிட்டு இதெல்லாம் இருந்து கொண்டு கேட்கக்கூடாத பல ஷைத்தானுடைய மொழிகளை அல் மஸாமிர் இசைகளை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். நார்மீக பாட்டு தானே கேட்டோம், இஸ்லாமிய பாட்டு தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுவும் என்னதான்? இசைதான், ஹராம். மஸாமிரு ஷைத்தான், ஷைத்தானுடைய மொழி அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு பாழ்படுகிறதா இல்லையா? ஃபசாதாகிறதா இல்லையா? எஃபிலையும் இன்ஸ்டாலையும் பல பக்கங்களை படிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை எடுத்து திறந்து ஓதுவதற்கு நேரம் இல்லை, மனம் இல்லை என்றால் இந்த நோன்பு நம்மை எப்படி பண்படுத்தியது, பக்குவப்படுத்தியது என்பதை உங்கள் சிந்தனைக்கே நான் தருகிறேன். இன்னும் நாம நிறைய பேர் ஃபோன்ல ஆப்லாம் இருக்கு, அதை உட்காந்து பார்த்துட்டு ஓதுறேன் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஷைத்தானுடைய முதல் வழி. உட்காந்துட்டு ஃபோனில் பார்த்துட்டு ஓதலாம அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணும். அதனால அப்படியே சிந்தனை போகும். அல்லது நாம ஒழுக்கமாக வாட்ஸ்அப் உட்காந்து குர்ஆன் ஓது இருந்தாலும் தேவையில்லாத ஆட்ஸ்லாம் வந்து நம்ம திசை திருப்பும். இந்த ஆப்பில் போங்க, இதை பாருங்க, அதை பாருங்க அப்படின்னு போச்சா நம்ம போச்சா. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்பிற்குரியவர்களை நாம் எந்த முறையில் இந்த நோன்பை கையாளுகிறோம்? இந்த நோன்பை நாம் வைத்து விட்டோம், அந்த நோன்பிற்குண்டான முழு பயனை நாம் அல்லாஹ்விடத்தில் கொடுத்தோமா? அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நான் அதற்கு கூலியாகிறேன். 2 விதமான கருத்துக்களை முஹத்திஸீன்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் இந்த நபிமொழிக்கு விளக்கம் தருகிறார்கள். ஒன்று, நானே கூலியாகிறேன் என்று சொன்னால் நானே அதை தருகிறேன். இன்னொன்று, நானே உங்களுக்கு கூலியாக ஆகிறேன். அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய லிகா, நாளை மறுமையில் முத்தகீன்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய பொருத்தம். ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அவர்கள் வேண்டி விரும்புவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, இறைவானை படைத்திருக்கிற இன்பமயமான சொர்க்கங்களும் அல்லது ரணக்கொடுமையாக இருக்கிற நரகமும். அதை கண்டு எனக்கு பயமும் இல்லை, சொர்க்கத்தை கண்டு ஆனந்த களிப்புடனும் அவசியமும் இல்லை. ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகத்தை பாருங்க. இந்த பவர்ஃபுல்லான அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவார். ரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கப்பெறக்கூடிய அந்த பொருத்தம் இருக்கிறதே, அதுதான் அக்பர், மிக மிக சிறந்தது, மிக மிக பெரியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதனால தான் வான அஜிசிபி, நானே நோன்புக்கு கூலியாகிறேன், நானே தருகிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்மைகள் இருக்குது இல்லையா? ஆனால் அந்த நோன்பை குறித்து தான் அல்லாஹ் இப்படி பேசுகிறான், நானே கூலி வணங்குகிறேன். என் அடியான் எனக்காக வேண்டி உண்ணாமல் உணவருந்தாமல் இருந்தான், நீர் பருகாமல் பானம் பருகாமல் இருந்தான் என்று நான் அவனுக்கு கூலியாக ரையான் என்ற சுவனத்தின் வாசலின் வழியாக என் அடியானை அனுப்பி வைத்து அழகு பார்க்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். இந்த அடிப்படையில் நம்முடைய நோன்பு இந்த தக்வாவுக்கு ஆயத்தமாக்கி தந்ததா அல்லது ஷைத்தானுக்கு வழிவகுத்ததா என்பதை யோசியுங்கள்.
நோன்பு காலத்தில் தான் அப்படி வரும் ப்ரெஷர், அப்படி டென்ஷன் வரும். காரணம், நம்முடைய உடல்நிலைகள், உணவின் பழக்கங்கள் மாறுபடுகிறது. சாப்பிட இல்லாத நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம். அப்படின்னா இந்த நிலைமைகள் மாறுகிற பொழுது ஒரு ஹியூமன் பாடி, மனித உடல்ல இருக்கக்கூடிய ஒரு சேஞ்ச் ஏற்படுகிறது. அப்படின்னா மனிதன் என்ற விஷயத்தில் ஒரு பலகீனம் என்பது வரும். அதுதான் ஷைத்தானுக்கு வழிவகுப்பது. கோபம் வரும், டென்ஷன் வரும், பார்க்கும் பொழுது அப்படி பேசலாமான்னு வரும். அந்த நேரத்தில் நீங்க அந்த கோபத்தை கடிச்சு மென்னு முழுங்குறீல்ல, வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், இதுதான் தக்வா. வரக்கூடிய அந்த நேரத்தில் எழக்கூடிய அந்த கோபதாபங்கள், அந்த எமோஷனல் ஃபீலிங், அதற்கு நீங்கள் வழி கொடுக்காமல் அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஒரு சிந்தனையோடு வாழ்கிறீர்களா இல்லையா? அதுதான் நோன்பு, அதுதான் நோன்பின் மாண்பு, அதுதான் நோன்பு உங்களுக்கு உறக்க உச்சரிக்கிற உன்னதமான பாடம். அது வம்புக்கு வந்தாலும் சண்டைக்கு வந்தாலும் இன்னி சாழி, நான் நோன்பாளி என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் கடந்து செல்லட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு பக்குவமா பாடம் நடத்துறாங்க பாருங்க. அப்படின்னா ஷைத்தான் இப்போ வழி மீது விளைவித்து காத்து கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைக்காதா? யூகி அலைஹிமுல் அதாவா, உங்களுக்கு மத்தியில் மனக்குரோதம், ஒரு பகைமை பாராட்டுவது, உங்களுக்கு மத்தியில் ஒரு சிறு வார்த்தையை வைத்து சண்டை ஊட்டி அல்லது பிரச்சனை எழ வைத்து உங்களை பிரிவினை ஆக்குவது அவனுக்கு இன்பமயமாக ஆனந்தமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் இந்த நோன்பின் வாயிலாக வழி கொடுத்து விடாதீர்கள். அப்படி இவையெல்லாம் தற்காத்துக் கொள்வதற்கும், தன்னை தடுத்துக் கொள்வதற்கும், தன்னை தஸ்கியத் உள தூய்மைப்படுத்துவதற்கும், உள சுத்தப்படுத்துவதற்கு தான் இந்த நோன்பு. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், இந்த நோன்பு என்பது கேடயம் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நோன்பு உங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கும். நாம் நோக்கக்கூடிய நோன்பு நம்மை இந்த பாவத்திலிருந்து பாதுகாத்ததா என்பதை யோசிங்க. தொலைக்காட்சி பற்றியில இன்னும் பலவிதமான இன்டர்நெட்ல அதிலே மூழ்கி கிடந்து பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்து நம்முடைய நோன்பை ஃபசாதாக்குகிறோமா? அல்லது நோன்பு வைத்ததிலிருந்து மகரிபின் பாங்கொலி கேட்கிற வரை என் ரப்புக்காக வேண்டி நான் இஹ்லாஸாக உழைத்தூய்மையாக இருந்தேன் என்பதை நாம் அல்லாஹ்விடத்தில் பறைசாற்றி ரையானுக்கு வாரிசுகளாக நாம் வரப்போகிறோமா என்பதை யோசியுங்கள். அன்பானவர்களை, இந்த நோன்பு அதனுடைய மாண்பு மேலும் மேலும் என்ன அப்படின்னா, இந்த நோன்பு என்பது உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மேன்மக்களாக வாழ வைக்கிறது. எந்த ஒரு இபாதத்திலும் நாம் முகஸ்துதி பாராட்டலாம். அவருடைய தொழுகையாளின்னு சொல்றதுக்காக நான் தக்பீர் கட்டி சுன்னத்தும் வரலும் முட்டி வலிக்க நின்று தொழுதுட்டு இருக்கலாம். அல்லது அவர் நம்ம குர்ஆனோடு தொடர்பா இருக்கிறாரு அப்படின்னு தொண்டை தண்ணி வத்த உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கலாம். இது எல்லாம் முகஸ்துதி வரும். அடுத்தவர்களுக்கு நாம் காசு பணங்கள் உணவு கொடுக்கிற பொழுது அதை போட்டா எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு பெருமை பாராட்டுவதற்காக வேண்டி அப்படி கூட மேபி ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஆனால் ரியா என்கிற முகஸ்துதி இல்லாத ஒரே இபாதத் என்னன்னா அந்த நோன்பு தான். யாரும் பொய்யா நோன்பு வச்சிட முடியாது. நடிக்க முடியுமா பொய்யா? இல்லைங்க, இவருக்காண்டி நான் தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருக்க நோன்பை நடிக்க முடியுமா? முடியவே முடியாது. பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ரியா என்கிற அந்த முகஸ்துதிக்கு எல்முனையும் இடமளிக்காத ஒரு இபாதத் என்னன்னா அந்த நோன்பு தான். ஆனால் இப்படிப்பட்ட அந்த நோன்பை நாம் அடைந்திருக்கிறோம். அதை இறுதி வரை ஹயாத்தாக்குவோம். அந்த நோன்பு நமக்கு தக்குவாவை தரட்டும். அந்த நோன்பு நமக்கு பண்பட்டவர்களாக வாழ வைக்கட்டும். அந்த நோன்புல அல்லக்கும் தத்தக்கும் முத்தகீங்களாக வாழ வைக்கட்டும். ரையான் என்ற சுவனத்தின் வாயிலை அடைந்து சுவனத்தின் சுகந்தங்களை சுவாசிக்கிற மேன்மக்களாக அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு தரட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் நோற்ற நோன்பை கபூல் செய்து மனிதன் என்ற பலகீனத்தால் அந்த நோன்பில் நாம் செய்துவிட்ட சிறு சிறு பாவங்கள் பிழைகளை மன்னித்து, யா அல்லாஹ், நோன்பை நீ எதனால் கடமையாக்கினாயோ, எந்த எண்ணத்தோடு கடமையாக்கினாயோ, அடியார்கள் இதற்காக இருக்க வேண்டும், எதற்காக வாழ வேண்டும்
அதே முறையில் வாழவும் வளரவும் வல்லோன் அல்லாஹ் பேசுகிற எனக்கும் என் குடும்பத்திற்கும், கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும், நம் சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் அந்த நற்பாக்கியத்தை நற்பயிற்சினை தரட்டும் என்று கூறி வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله الكريم المعبود وأشهد أن لا إله إلا الله رحيم المحمود وأشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அன்பிற்கினிய நோன்பாளிகளே, இந்த நோன்பு நமக்கு அல்லாஹ்வோடும் இறை நெருக்கத்தோடும் இறை இல்லத்தின் பணிகளோடும் இறை சிந்தனையோடு நமக்கு இந்த நோன்பு வாய்த்ததென்றால் நாம் வெற்றியாளர்கள். அதை விடுத்து இந்த நோன்பு பாத்திலான பொய்யான காரியங்களின்பால் நம்மை முனைய வைக்கிறது என்றால், முற்படுத்துகிறது என்றால், அதில் நோன்பு நோற்று எந்த பலனும் எந்த பயனும் இல்லை என்பதை நமக்கு மார்க்கம் தெள்ள தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. எனவே தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுபோல ஏனைய நாட்களிலும் ஷவ்வால் மாதத்திலும் இருப்போம், ஏன் அடுத்த ரமதானின் வரை வாழ இப்படித்தான் இருப்போம் என்ற ஒரு மனநினைவோடு நீங்கள் நோன்பு நோருங்கள். நோன்பு வைப்பதற்கு நமக்கு அடுத்து ஒரு தஹஜ்ஜத் என்ற அற்புதமான தொழுகைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த தொழுகையை நாம் தவற விட்டுறக்கூடாது. ஆனால் தஹஜ்ஜத் என்பது காலையிலே மாணவர்கள் விழித்து பாடம் படியுங்கள், சகர் நேரத்தில் உணவை உண்டு நோன்பு வையுங்கள். சில பேர் பட்டினி நோன்புலாம் வைக்கிறாங்க, அது அவசியமற்றது. பட்டினி நோன்பு இருந்து அல்லாஹ் நம்மை எதிர்பார்ப்பதல்ல. தஸஹரு, சகர் செய்யுங்கள். ஃபைன்ன ஃபிஸ் ஸஹூரி அல் பரக்கா, சஹரில் உங்களுக்கு பரக்கத்து இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மத்தி ஃபிஸ் ஸஹர், சஹர்ல என் சமுதாயத்திற்கு நீ பரக்கத் செய் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி விரும்பி கேட்ட ஒரு பரக்கத்தான ஒரு வக்து, ஒரு நேரம் தான் இந்த சஹருடைய நேரம். அதனுடைய பரக்கத்தை தவற விட்டு விடாதீர்கள். இன்னும் நம்மளுடைய தக்வா மஸ்ஜிதில் உங்களுக்காக வேண்டி அந்த தக்வாவை மெருகேற்ற வேண்டும், ஈமானின்பால் நீங்கள் முனைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய தக்வா மஸ்ஜித் பல ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் வெளிப்பாடாகத்தான் தர்பியா வகுப்பு ஒவ்வொரு ஜுமா தினத்திலும், குறிப்பாக நோன்புல வைக்க காரணம் என்னன்னா அந்த நோன்பு உங்களை பக்குவப்படுத்தணும். எனவே காரணங்கள் சொல்லாமல் அல்லது தள்ளி போடாமல் நீங்கள் அந்த 5:15 மணியிலிருந்து ஒரு 6 மணி வரை 3/4 மணி நேரம் இருபாலருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடைபெறவிருக்கிறது. அந்த தர்பியா வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் வழியில், அல்லாஹ்விற்கு உகப்பான வழியில் நீங்கள் செலவிடுங்கள். ஐயுல் அமால் யஃப்லல், சிறந்த அமல் எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் கேட்கப்படுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இன்ஃபாகு ஃபீ ரமதான், ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய செலவீனங்கள் அல்லாஹ்விற்கு ஆகச் சிறந்த செயலில் மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள். திருமதியில் 1142வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஆக அந்த அடிப்படையில் உங்களுக்கு வழங்கிய அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுங்கள். நோன்பாளிகளுக்காக செலவிடுங்கள். நோன்பு கஞ்சிக்காக வேண்டி, நோன்பு திறப்பதற்காக நீ செலவிடுங்கள். அதனுடைய தொகை 5000 என்றும் இஃப்தாருக்கு 1000 என்றும் எழுதி போட்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. முடிந்த அளவுக்கு அதிகமாக கொடுங்கள். இல்லாதவர்களும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்தது மாதிரி கொடுத்து அதன் ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆக நன்மையான காரியங்களை முந்தியடித்து செய்யுங்கள், நலவான காரியங்களை முற்படுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நற்பாக்கியம் நிறைந்த அந்த முத்தகீன்கள் என்ற உன்னதமான அந்த பட்டியலில் அல்லாஹ் நம் யாவருடைய பெயரையும் அல்லாஹ் சேர்த்து இணைத்து தந்தருள்வாளிப்பானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகய் யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா